வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி. இந்த விவாதிப்போம் பகுதியில் அறியாத அல்லது நீங்கள் தெரிந்து கொள்ளாத பல செய்திகளை எடுத்து வந்து தினமும் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே நண்பர்கள் மத்தியிலே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. அது மகிழ்ச்சியை தருகிறது. தினமும் என்னுடைய காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி இப்பொழுது கொஞ்சம் பேர் தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கண்டிப்பாக இது ஒரு விரிவான இலக்கை நோக்கி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், நான் ஒவ்வொரு களங்களிலும் இருந்து தேடி தேடி செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இன்று ஒரு அரிய செய்தியை மையப்படுத்திய ஒரு கருத்தை தான் நான் எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். கும்ரான் பாறைகள் இது யூதர் சார்ந்த விடயங்களிலும் கிறிஸ்தவ மதம் சார்ந்த விடயங்களிலும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே இருக்கிறது. இந்த கும்ரான் என்கின்ற இந்த குகைக்குள் விளையாட்டாக நடந்த ஒரு சம்பவம் பல உண்மைகளை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. ஆடு மேய்க்கக்கூடியவர்களை குறித்து உங்களுக்கு தெரியும். காரணம், எகிப்து, பாலஸ்தீன் போன்ற பல நாடுகளில் ஆடு மேய்ப்பது என்பது ஒரு தொழில். ஒட்டகம், ஆடு போன்ற கால்நடைகள் வளர்ப்பது அவர்கள் விரும்பி செய்யக்கூடிய ஒரு தொழில். அதுவும் பண்டைய காலங்களில் அவர்கள் நாடோடிகளாக ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் கடந்து போன விடயங்களை நாம் வரலாறுகளாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்படித்தான் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த கும்ரான் குகை பகுதிகளிலே அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கும்ரான் குகை இயற்கையாக உருவான குகையும் இருக்கிறது, செயற்கையாக உருவாக்கப்பட்ட குகையும் இருக்கிறது. அப்பொழுது விளையாட்டாக அந்த கும்ரான் ஒரு குகைக்குள் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர், அவருடைய பெயர் முகமது அல் தீப் என்கின்றவர், ஒரு கல்லை எடுத்து அந்த குகைக்குள் எறிகின்றார். அப்படி எறிகின்ற பொழுது அந்த கல் சரியாக அந்த குகைக்குள் சென்று விடுகிறது. இவருக்கு மகிழ்ச்சி. உடனடியாக தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைக்கிறார். நான் எறிந்த ஒரு கல் சரியாக அந்த கும்ரான் குகைக்குள் சென்று விட்டது என்றவுடன் நண்பர்கள் சொல்கிறார்கள், இன்னொரு கல்லை எறி, அது சரியாக செல்கிறதா என்று பார்ப்போம் என்று. உடனடியாக இந்த முகமது அல் அதீப் ஒரு கல்லை எடுத்து மீண்டும் அந்த குகையை நோக்கி எறிகின்றார். அப்படி எறிகின்ற பொழுது இந்த கல் நேரடியாக குகைக்குள் செல்கின்றது. வேகமாக எறிந்த காரணத்தினால் அது வேகமாகவே குகைக்குள் உள்பகுதிக்குள் சென்று விடுகிறது. அப்படி செல்கின்ற பட்சத்தில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்கின்றது. ஏதோ ஒன்று உடைந்தது போன்ற ஒரு சத்தம். உடனடியாக அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர்களும் முகமது அல்தீப் என்கின்றவரும் அந்த கும்ரான் குகைக்குள் செல்கின்றார்கள். சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு மண் குடுவை இந்த கல்லின் வேகத்தில் பட்டு அது சில்லு சில்லாக உடைந்து கிடக்கிறது. அந்த மண் குடுவைக்குள் ஒரு 6 நூல்கள் கிடைக்கின்றன. அதாவது பழங்காலத்தில் எழுதப்பட்ட 6 நூல்கள் கிடைக்கின்றன. அந்த நூல்கள் எபிரேயர், அராமிக், கிரேக்க மொழிகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல்களாக இருந்தது. உடனடியாக அந்த நூல்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த அந்த மேய்ப்பர், அதாவது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடியவர், தனக்கு இன்று செலவுக்கு பணமாகிவிட்டது என்று ஒரு ஏட்டை கொண்டு போய் சிரியா நாட்டை சார்ந்த ஒருவரிடம் அதை விற்கிறார். அப்படி விற்கின்ற பொழுது அவன் சொல்கின்றான், இந்த ஏடு ஒன்றுமே செல்லாது என்று சொல்லிவிட்டு மிக குறைவான ஒரு பணத்தை கொடுத்து விடுகின்றார். அப்பொழுது பெத்லகேமை சேர்ந்த இன்னொருவர் வருகிறார். அவர் இந்த சுருளை, அதாவது இந்த ஏடை பார்க்கின்ற பொழுது, தோல் ஏடை பார்க்கின்ற பொழுது அவருக்கு வியப்பு. இது நீ எங்கிருந்து வாங்கினா, இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருப்பது போல தெரிகிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். உடனடியாக அந்த பெத்லகேமை சேர்ந்தவர் அந்த ஏடை வாங்கி கொள்கிறார். இந்த ஏடு கடைசியாக இது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அதில் பல ஆகமங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அதன் பின்பு கும்ரான் மலையை ஒட்டுமொத்தமான ஆய்வுக்குள் எடுத்துக்கொள்கின்றார்கள். அப்படி எடுத்துக்கொள்கின்ற பட்சத்தில் இன்னும் பல நூல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு களம் அமைகிறது. இந்த நூல்களை கொண்டு போய் ஒரு ஆய்வு களத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அப்படி முயற்சிகள் எடுக்கப்பட்டு இந்த நூல்கள் ஆய்வுக்குள் செல்கின்ற பொழுது
இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவலும் இதில் இருக்கக்கூடிய பல நூல்கள் விவிலியத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய நூல்களிலுடைய நகல்கள் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கும் சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பிலிருந்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகளை அவர்கள் அந்த நூல்களிலே தொகுத்து வழங்கி வைத்திருந்தார்கள். இந்த நூல்களில் ஒரு பெரும்பாலான நூல்கள் விவிலியத்தோடு இன்றும் இருக்கிறது. ஒரு கும்ரான் மலைக்குள் இருந்து ஒரு 7 நூல்கள் கைப்பற்றப்படுகின்றன. அதன் பின்பு அவைகள் ஆய்வுகள் தொடர்கின்றது. அந்த ஆய்வுகள் தொடரப்படுகின்ற பட்சத்தில் இன்னும் பல நூல்கள் பெற்றெடுக்கக்கூடிய களம் அமைகின்றது. இப்பொழுது இந்த ஆய்வுக்களம் ஒரு வெப்பச்சலனத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. காரணம், பலருடைய தேடல்கள் இப்பொழுது கும்ரான் மலையை நோக்கி திரும்பி இருக்கின்றது. இன்னொரு விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதிருக்கிறது. இந்த கும்ரான் மலையில்தான் இன்னும் சில ரகசியங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அது என்னவென்றால், யோவான் என்கின்ற ஒரு மனிதன் கலிலேயா கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த கடலில் இருந்து அவன் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் நீரை எடுத்து அந்த நீரில் அவர்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு களத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார். அவனிடம் இயேசு கிறிஸ்துவும் சென்று அந்த அறிவு சார்ந்த வாழ்த்துதலை பெறுவதற்கு முயற்சிக்கிறார். அப்படி முயற்சிக்கின்ற பொழுது இவர்கள் இருவருமே அந்த கும்ரான் மலையிலே தங்கியிருந்த பழைய காலங்களை பகிர்ந்து கொண்டார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. இயேசு கிறிஸ்து அன்பே சிவம் என்று எடுத்து வைத்ததற்கான பின்னணியிலும், அன்பில்லாமல் உலகமில்லை என்று எடுத்து வைத்ததின் பின்னணியிலும் இந்த கும்ரான் மலையில் வாழ்ந்திருந்த துறவிகள் தான் முதன்மையானவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது. காரணம், இந்த கும்ரான் மலையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பொது உடைமை சித்தாந்தத்தை கையில் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவருக்கு இது உடைமை, அவருக்கு அது உடைமை என்கின்ற களங்கள் எல்லாம் அங்கு பேசப்படவில்லை. சம்பாதிக்கக்கூடிய அல்லது சேரக்கூடியவைகளை அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய களமாக இருந்தது. எனவே இந்த கும்ரான் மலையை குறித்து பல செய்திகள் உண்டு. ஆனால் இந்த கும்ரான் மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நூல்கள், முதலில் 7 நூல்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 7 நூல்களை கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு இது 7 நாட்கள் வைக்கப்பட்டு விற்பனைக்கு செல்கிறது. எனவே தொடர்ச்சியாக 7 என்கின்ற வார்த்தை இந்த நூல்களை மையப்படுத்திய களத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. அதன் பின்பு நூலிலிருந்து செய்திகளை வாங்குவது, அந்த நூலை மையப்படுத்திய செய்திகளை பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அப்படி எடுக்கப்படுகின்ற சூழலில் அந்த நூலுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். அந்த முடிவின் அடிப்படையில் சவக்கடல் நூல்கள் என்று அந்த பெயரை வைக்கிறார்கள். காரணம், அந்த கும்ரான் மலையிலிருந்து சவக்கடல் மிக அருகாமையில் இருந்தது ஒன்று. இன்னொன்று, பல இயற்கை சார்ந்த விடயங்கள் அந்த கும்ரான் மலையை சுற்றி இருக்கக்கூடிய காரணமும், பாலஸ்தீனியத்தின் மேற்கு பகுதியும் கலிலேயா என்கின்ற பகுதியின் இணைப்பு பகுதியுமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த கும்ரான் மலையில்தான் பல மர்மங்கள் மறைந்திருப்பதாக இன்றும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே கிறிஸ்தவம் மதம் சார்ந்த பல விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த கும்ரான் மலை இருக்கிறது என்பது பதிவு. இந்த கும்ரான் மலையை குறித்து பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, அல்லது மதம் சார்ந்தவர்களுக்கு கூட இதை குறித்து தெரிந்து கொள்வதற்கான களம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் தற்பொழுது உங்கள் முன்னால் அது சார்ந்த சில கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறேன். பாருங்கள், பிடித்திருந்தால் பாராட்டு செய்யுங்கள். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற மனது உங்களுக்கு தோன்றினால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் இன்னும் பல காணொளிகளை உங்களுக்கு படைத்து கொண்டே இருப்போம். நன்றியுடன் இன்பா.